If the length and breadth of a rectangular painting are 4x y power 3 and 3x square y, find the area ன்னு கொடுத்துருக்கா. இங்கே ஆல்ரெடி நான் அங்கே சொல்யூஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது ஃபைண்ட் த ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எதோட ஏரியான்னு கொடுக்கல. ஆனால் ஷேப் இங்கே இருக்குது, நமக்கு இதோட ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரெக்டாங்குலர் செவ்வகம் தெரியும். ரெக்டாங்குலர் அப்படிங்கிறது செவ்வகம். அப்போ செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பு என்ன? L/P. இங்கிலீஷில் சொல்லணும்னு சொன்னால் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிட்டு ஸ்கொயர் யூனிட் வரும். சரிங்களா? அது இப்போ பாருங்கள், இங்கே எது லென்த்து எது பிரெத்துன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் த லென்த் அண்டு பிரெத்து. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது லென்த்து, செகண்ட் இருக்கிறது பிரெத்து. சரியா? அப்போ இது லென்த்து L, வேணால் பக்கத்தில் எழுதிக்கிறோமே, இது L, இது வந்து B. சரியா? கிவன்னு கூட எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ லென்த்து 4x y பவர் 3. ஏன் எக்ஸ் பவரில் நான் 1 போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே எக்ஸு பவரில் எதுவுமே இல்லை, அதனால் இங்கே எக்ஸு பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இன்ட்டு 3x ஸ்கொயர் ஒய். ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டன்ட் ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணணும். இதுவும் கான்ஸ்டன்ட்னா நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 4 × 3, 4 3 சார் 12. அப்போ எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 2. ஏன் நான் எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவரையும் மல்டிப்ளேஷன் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டும் சேம் வேரியபிள், எக்ஸுங்கிற வேரியபிள். ஸோ எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 2 பேஸ் 2 ஒரே மாதிரி இருக்கும்போது பவர் 2ஐயும் இந்த பவரையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 1 + 2 3. அதே மாதிரி இந்த பேஸ் 2 ஒரே மாதிரி, ஒய்யும் இருக்குது, பவரில் இங்கே எதுவுமே இல்லை. அப்போ 1ன்னு அர்த்தம். அப்போ ஒய் பேஸ் 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒய், இங்கே 3 + 1 4. ஸோ நமக்கு வந்து வேல்யூ என்ன அப்படின்னா 12x பவர் 3 y பவர் 4. இந்த இடத்துல எப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதணும். ஏன் அப்படின்னா இங்கே சென்டிமீட்டரோ மீட்டரோ எதுவுமே இல்லை, அதனால் நம்ம அப்படியே எழுதணும். இங்கேயும் எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? அவ்வளோதான்.